கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை மழையால் நிரம்பிய நிலையில் வினாடிக்கு 500 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மாலை வேளைகளில் விட்டு மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வந்ததோடு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று குமரி மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் அறிவித்திருந்த நிலையில் நேற்று விடிய மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. இன்று காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழை சற்று குறைவாக உள்ளது. இந்நிலையில் குமரி மாவட்டத்தின் பிரதான அணைகளில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1, சிட்டார் 2 போன்ற அணைகளில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45.72 அடியாக நீர்மட்டம் அபாய அளவை எட்டியதால் அந்த அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையார், தாமிரபரணி ஆற்றின் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளது. அதோடு பேடர் மீட்பு குழுவானது 90 பேர் கொண்ட மீட்பு குழு சென்னையில் இருந்து வந்து நேற்று முதலே முகாமிட்டு, அதாவது கல்குளம், திருவட்டாறு, அகஸ்தீஸ்வரம் தாலுகாக்களை மையமாக 30 பேர் கொண்ட 3 குழுக்களாக 90 பேர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறது. அதே போல பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்பு கொள்ள தொடர்பு எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த தொடர்பு எண்களில் தொடர்பு கொண்ட அந்த பகுதியில் உடனடியாக பேரிடர் மீட்பு குழு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. ஒவ்வொரு தாலுகாக்களிலும் தாசில்தார் தலைமையில் இந்த பேரிடர் மீட்பு குழுவினரை வழிநடத்தி எந்தெந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளுக்கும் தயாராக உள்ளது. மாவட்டம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்ட தற்போது பேரிடர் மீட்பு குழு தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.